நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 17வது வார்த்தையுடைய கடைசி பகுதி. ஒரு திரி அணைந்து போகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. தேவனை பற்றின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவன் எப்படிப்பட்டவராம், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறவராம். சர்வ வல்லமையுடைய தேவன் நம்ம நினைக்கிற பெரிய மலை போல இருக்கிற காரியத்தை அவர் சாதாரணமாக ஒரு நிமிஷத்துல இல்ல, ஒரு செகண்ட்ல அவர் மாற்றி போட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய காரியத்தை குறித்து இந்த ஜனம் பதட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வல்லமை உள்ள தேவனுடைய கரம் ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறது. என்ன வார்த்தை? நீங்க ரொம்ப பெருசா மலை போல பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ஒரு விளக்கினுடைய திரி எப்படி அப்படின்னு ஊதுனா போகுமோ அதே மாதிரி நான் அணைந்து போக பண்ண என்னால கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்மணி திண்டு பிள்ளைகளே, நீங்க ரொம்ப நிறைய காரியங்களை குறிச்சு நான் இந்த காரியத்தை எப்படி செய்ய போறேன், இது எப்படி முடியும் அப்படின்னு நிறைய சந்தேகத்தோடு கூட, ரொம்ப குழப்பத்தோடு கூட, போராட்டத்துக்கு மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை பார்க்கும்போது பெரிய மலை போல இருக்கலாம் பிரச்சனைகள். நான் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு மலை போல இருக்கிறத கர்த்தர் பனிய போல உருக பண்ணி, நீங்கள் உங்களால் முடியாது என்று சொல்லி மிகவும் திகைத்து போயிருக்கிற காரியத்துல இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எப்படி ஒரு விளக்கினுடைய திரி அணைந்து போகிறதோ அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அணைந்து போக பண்ணுவார். நிச்சயமாக அணைந்து போகும் சகோதரனே, நிச்சயமாக அணைந்து போகும். எது உங்களை ரொம்ப பதட்டப்படுத்தி கொண்டு பயம் காட்டி கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். பயப்படாதே. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, ஒரு திரி எப்படி அணைந்து போகிறதோ அதே போல உன் பிரச்சனைகளை அணைந்து போக பண்ணுவேன். ஒரு திரி எப்படி அணைந்து போகிறதோ அதே போல உன் கடன் பிரச்சனைகளை நான் அணைந்து போக பண்ணுவேன். ஒரு திரி எப்படி அணைந்து போகிறதோ அதே போல உன் சத்துருக்களை நானே முறியடித்து போடுவேன். ஒரு திரி எப்படி அணைந்து போகிறதோ அதே போல உனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நானே ஒரே செகண்ட்ல நான் மாற்றி கொடுப்பேன். ஏனென்றால் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதையும் குறித்து கவலைப்படாதீங்க, எதையும் குறித்து ரொம்ப கலக்கம் அடையாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. ஐயோ, எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி செய்யிட்டாங்க, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு சொல்லி பதட்டப்படாதீங்க. ஒரு திரு எப்படி அணைஞ்சு போகுதோ அதே போல எல்லாவற்றையும் கர்த்தரே அணைந்து போக பண்ணுவார். நீங்க நினைக்கிற காரியங்கள், பதட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் தேவனாலே மாற்றப்பட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆண்டவராலே கூடும். மருத்துவரால கூடாதுதான், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளால கூடாதுதான், ஏன் உங்க குடும்பத்தினரால கூடாதுதான். ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு திரி எப்படி அணைந்து போகிறதோ அதே போல எல்லாவற்றையும் கர்த்தர் அணைந்து போக பண்ணி உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசித்து எதிர்பார்ப்போடு கூட இருங்க. பாருங்க, 18 வருஷமா பிரச்சனை. ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு எப்படியாயிலும் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் அந்த பிரச்சனை எல்லாம் மாறுன்னு சொல்லி 12 வருஷமா அந்த பெரும்பாடான ஸ்திரீனுடைய வேதனையை பாருங்க, ஒரே நிமிஷத்துல கர்த்தர் மாற்றி பண்ணார். தொட்ட உடனே சுகம் உண்டானது. அதே போல என் ஆண்டவர், எத்தனை வருஷம் நீங்க ஏங்கி கொண்டிருக்கீங்களோ, இல்ல எத்தனை வருஷம் நீங்க பிரச்சனை இருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு திரியை போல, ஒரு கர்த்தர் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொண்டு ஒரு அசாதாரணமான காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு கூட இருங்க. திரி அணைந்து போகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருள்களும் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் கசப்புகள் மாறும், உங்கள் வெறுப்புகள் மாறும், உங்கள் சிந்தனையில கூடிய போராட்டங்கள் மாறும்.
இருதயத்தில் உள்ள இறுக்கங்கள் மாறும். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். விசுவாசியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை உங்களுக்கு, நீங்கள் மிகவும் பயந்து கொண்டிருந்த காரியங்களை உங்களுக்கு சாதாரணமாக மிகவும் சுலபமாக செய்து கொண்டு உங்களுக்கு முடிக்கிறதை உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும். நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், ஆச்சரியத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.